வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் 4 வகையான சட்னி செய்ய போகிறோம். ஹெல்த்தியானதும் கூட. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில், 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, பெருங்காயம் 1 சிட்டிகை, மிளகாய் 6 மிளகாய், தக்காளி 3 பழம், தக்காளி பழம் நான் நல்லா கனிஞ்ச பழமாக நாட்டு பழம் போட்டிருக்கேன், அதனால 6 மிளகாய் போட்டிருக்கேன் 3 பழத்துக்கு. நீங்கள் பெங்களூர் உருண்டை பழம் போட்டிங்கன்னா 5 மிளகாய் போதும். ஏன்னா உருண்டை பழத்தில் வந்து பெங்களூர் பழத்தில் புளிப்புத்தன்மை இருக்காது. அதனால் நீங்கள் மிளகாய் 1 மிளகாய் குறைச்சி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு, அமர்த்திடுவோம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில், 4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு சட்னிக்கு உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுக்கலைன்னா உங்களுக்கு கலரும் வராது, டேஸ்ட்டும் குறைஞ்சிடும். அதனால் நல்லா செவக்க வறுத்துக்குங்க. 2 கொண்டைக்கடலை சேர்த்த அளவுக்கு புளி, மிளகாய் 6 மிளகாய், அந்த புளிக்கு இந்த மிளகாய் தேவை. பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு, கறிவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு போதும். அமர்த்திடலாம். ரெண்டு பச்சை மிளகாய், 1 தக்காளி பழம், நடுவில் காம்பு பொதியை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தேங்காய் நீங்கள் திருவி போட்டிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மல்லித்தலை 1 கைப்பிடி. தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை, இது வந்து தக்காளி பழத்தில் இருக்க தண்ணி சத்தே போதும். ஒரு டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 5 மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயம், தக்காளி பழம் 1 பழம், கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இதில் நான் வறுத்த நிலக்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்காத கடலையாக இருந்தால் உளுந்தம்பருப்பு போடையிலேயே கடலையை போட்டணும். நான் வறுத்த கடலைங்கிறதுனால கடைசியாக போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ 4 சட்னியும் ரெடி. வெங்காயம் சேர்க்காத சட்னி 4 சட்னி ரெடி. இப்போ இதை தாளிச்சிருவோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.